வெற்றி தமிழகம் பெயரில் 5 ஆண்டு தொலைநோக்கு திட்டமானது தற்பொழுது தயாராகி வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். வெற்றி தமிழகம் கல்வித்துறையில் தமிழக வெற்றி கழக 5 ஆண்டு தொலைநோக்கு திட்டத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு, நீட் தேர்வு போன்ற கல்வி தடைகளை நீக்க நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒத்த கருத்துடைய கட்சிகளின் மூலம் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரவும், உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனங்களை மாநில அரசே மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும், பட்டப்படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை மாணவர்களுக்கு பிணை இல்லாமல் 20 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கவும், 2 ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் குழந்தைகளுக்கு கட்டணமில்லா உயர்கல்வி வழங்கவும், இளங்கலை பட்டப்படிப்பிலும் முதுகலை பட்டப்படிப்பிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீடு 10%ஆகவும் அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் படித்த அரசு கல்லூரிகளில் சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கு கல்லூரி சேர்க்கை செலவுகளை குறைக்கும் வகையில் 8000 ரூபாய் வழங்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், பயோடெக், காலநிலை தொழில்நுட்பம், விண்வெளி தொழில்நுட்பம், சைபர் செக்யூரிட்டி உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற வகையில் பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜி பல்கலைக்கழகம் உருவாக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள பாலிடெக்னிக், ஐடிஐ, பொறியியல் கல்லூரிகளில் ஏஐ திறன் பெற்ற 5 லட்சம் மாணவர்களை 2031ஆம் ஆண்டுக்குள் உருவாக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தின் 5ஆண்டு தொலைநோக்கு திட்டத்தை கல்வியில் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு திட்டமிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வெற்றி தமிழகம் பெயரில் 5 ஆண்டு தொலைநோக்கு திட்டமானது தற்பொழுது தயாராகி வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். வெற்றி தமிழகம் கல்வித்துறையில் தமிழக வெற்றி கழக 5 ஆண்டு தொலைநோக்கு திட்டத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு, நீட் தேர்வு போன்ற கல்வி தடைகளை நீக்க நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒத்த கருத்துடைய கட்சிகளின் மூலம் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரவும், உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனங்களை மாநில அரசே மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும், பட்டப்படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை மாணவர்களுக்கு பிணை இல்லாமல் 20 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கவும், 2 ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் குழந்தைகளுக்கு கட்டணமில்லா உயர்கல்வி வழங்கவும், இளங்கலை பட்டப்படிப்பிலும் முதுகலை பட்டப்படிப்பிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீடு 10%ஆகவும் அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் படித்த அரசு கல்லூரிகளில் சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கு கல்லூரி சேர்க்கை செலவுகளை குறைக்கும் வகையில் 8000 ரூபாய் வழங்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், பயோடெக், காலநிலை தொழில்நுட்பம், விண்வெளி தொழில்நுட்பம், சைபர் செக்யூரிட்டி உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற வகையில் பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜி பல்கலைக்கழகம் உருவாக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள பாலிடெக்னிக், ஐடிஐ, பொறியியல் கல்லூரிகளில் ஏஐ திறன் பெற்ற 5 லட்சம் மாணவர்களை 2031ஆம் ஆண்டுக்குள் உருவாக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தின் 5ஆண்டு தொலைநோக்கு திட்டத்தை கல்வியில் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு திட்டமிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி, நந்தினி.